அல்லாஹ் தாலா காண்பிப்பான், இந்த உலகத்திலே காமிச்சிருவான். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இவன் எனக்காக வணங்கினானா இல்ல வேற எந்த விஷயத்துக்காக பண்ணான்னு சொல்லி மரணிக்கிறதுக்கு முன்னாலே எல்லாருக்கும் முன்னாலே எல்லாம் காமிச்சிருவான் எதுக்காக அவன் பண்ணான்னு சொல்லி. அவன் நினைச்சிட்டு இருப்பான் எல்லாமே எனக்கு வலியுள்ளா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா மக்கள் சொல்லுவாங்க சீன் பாட்டிப்பா, அவன் ரொம்ப சீன் போடுறான்ப்பான்னு சொல்லுவாங்க. எல்லாம் காப்பாற்றணும். சில விஷயங்கள் நம்மால் அறிந்து கொள்ள முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது. அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய கட்டளை வரும். புத்தியால் செய்ய முடியாத நேரத்தில் தான் அல்லாஹ்வுடைய கட்டளை வரும். அல்லாஹ்வுடைய கட்டளை வருது, அந்த அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நேர்மாற்றமாக நம்முடைய புத்தி இருக்குன்னு சொன்னா அந்த புத்தி தப்பு, அல்லாஹ்வுடைய கட்டளை கரெக்ட். இப்படிதான் ஒரு மோமின் வாழணும். கை சேதம் எப்போ வரும்னு சொன்னா நம்முடைய சிந்தனைக்கு நாம குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கு கம்பேர் பண்ணாதான் கை சேதமே வரும். ஒருத்தருடைய வாழ்க்கையில அவன் செய்யற தவறுகள் மீது அவனுக்கு கை சேதமே இல்லைன்னு சொன்னா அவன் செய்யற விஷயத்தை அவன் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கு முன்னால கொண்டு கம்பேரே பண்றது இல்லை. முதல் தப்பு அவன் செஞ்சது என்ன? கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் 7வது சூரா சூரத்துல் ஆராஃப் ஆரம்பித்து முழுமையாக ஓதி முடித்தோம். ஆராஃப் என்றால் சென்ற வருடம் நாம் கேட்டோம், நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கு நடுவில் இருக்கின்ற செவருக்கு பேர் ஆராஃப் என்று சொல்லுவார்கள். அந்த சூறாவுடைய ஆரம்பத்துல ஒரு வரலாறு இருக்கிறது. அது குர்ஆன்ல சூரா பக்ராலையும் வந்திருக்கிறது, மற்ற சூறாக்களிலும் வந்திருக்கிறது. அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வலகத் ஹலக்னாக்கும், நிச்சயமாக நாம் உங்களை படைத்தோம், சும்ம ஸவ்வர்னாக்கும், பிறகு நாம் உங்களை உருவமைத்தோம், சும்மா குல்லா லில் மலாயிகத்தி இஸ்ஜுது, பிறகு நாம் மலக்குமார்களை சொன்னோம் சஜ்தா செய்யுங்கள் ஆதமுக்கு, ஃபஸஜது, எல்லாமே சஜ்தா செஞ்சிட்டாங்க. நாம் மண்ணால் படைக்கப்பட்டோம், ஆனா முழு மண்ணால் படைக்கப்பட்டவர் ஒரே ஒரு நபர் தான். முழுமையாக டைரக்ட் நேரடியாக மண்ணால் படைக்கப்பட்டவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும்தான். அவர்கிட்ட மற்றவங்கள் எல்லாம் படைக்கப்பட்டார்கள், ஆனால் நேரடியாக மண்ணால் படைக்கவில்லை. ஆனா நம்முடைய அசல், நம்முடைய ஆரிஜின் மண்ணு. அப்போ அல்லாஹ் தஆலா உங்களை படைத்தேன் சொல்கின்றார். அதாவது உங்களுடைய அசல், உங்களுடைய ஆரிஜின், தமிழ்ல அசல் தான் சொல்லுவாங்களா வேற ஏதாவது சொல்லுவாங்களா? அசல், உங்களுடைய அசல், உங்களுடைய ஆரிஜின் இருக்கிறதே, அதை நாம் படைத்தோம். படைத்ததற்கு பிறகு மலக்குமார்களை சொன்னோம் சஜ்தா செய்யுங்க. அப்போ இந்த இப்லீஸ் பெரும்பாலான அறிஞர்கள் சொல்கிறார்கள் இவன் ஜின்னு. கருத்து வேறுபாடு இருக்கு. சிலர் சொல்றாங்க இல்ல இப்லீஸும் மலக்குன்னு சொல்றாங்க, அப்படி சொல்லு கூட இருக்கு. பெரும்பாலானவங்க சொல்றாங்க இவன் அபுல் ஜின். ஜின் எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மனிதர்களுடைய தந்தை, அதே போல இந்த இப்லீஸ் ஜின்னுங்களுடைய தந்தை, அசல் ஆரம்பம். அப்போ இந்த ஜின்னு வணக்கங்களை வணங்கி நிறைய இபாதத் செய்து 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 என்ன ஆயிட்டான்னு சொன்னா மலக்குமார்கள்ட்ட சேர்ந்துட்டான். நாம கூட இன்ஷா அல்லாஹ் தீய விஷயங்கள் செய்து கொண்டே இருந்தா ஷைத்தானா மாறிடுறோம் இல்ல. ஷைத்தான் செய்யற எல்லா காரியங்கள் செய்யறோம். இப்ப பார்க்கலாம் ஷைத்தான் செய்யற காரியம் நம்ம செய்யறோமா இல்லையான்னு சொல்லி. பொறாம, எத்தனை பேருக்கு பொறாம இருக்கு, அது ஷைத்தான் தானே. பெருமை ஷைத்தான் தானே. அதே மாதிரி நல்ல விஷயங்கள் செய்து கொண்டே இருந்தால் மலக்குமார்களுடன் சேர்ந்துருவோம். இந்த உலகத்திலே நடக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உபதேசம் கேட்கின்ற நேரத்தில் உடம்பில் கூஸ் பம்ப்ஸ், தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, முள்ளரிப்பு வந்துச்சுன்னு சொன்னா என்ன நினைத்து கொள்ளுங்கள், மலக்குமார்கள் உங்க கைக்கு முசாஃபா கொடுத்திருக்காங்க. ஹதீஸ். அல்ஹம்துலில்லாஹ். ஒருவருக்கு அப்படி ஆகுதுன்னு சொன்னா அப்ப கொஞ்சம் நம்ம நல்லவனா மாறினாலே, நான் திருந்தணும்னு சொல்லி பயான் கேட்டாலே மலக்குமார்கள் முசாஃபா கொடுக்குறாங்க. இவன் என்ன பண்ணா அதிகமாக வணக்கங்கள் செய்து 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 மலக்குமார்களுடன் சேர்ந்துட்டான். ஆனா வணங்குகின்ற ஒவ்வொருவனும் அல்லாஹ்வுக்காக வணங்குகின்றானா இல்லையா அல்லாஹ்வுக்கான் தெரியும்.
வணங்குகின்ற ஒவ்வொரு நானும் சொல்ல முடியாது. அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்றேன், இப்போ நான் தொழு வச்ச 20 ரகாத்தும் நான் தொழுத 20 ரகாத்தும் அல்லாஹ்வுக்காக தான் நான் தொழுதேன்னு சொல்லி நான் கேரண்டியாக சொல்ல முடியாது. நிச்சயம் அப்படி நான் அல்லாஹ்வுக்காக தான் தொழுதேன்னு சொல்லி நான் நம்புனா என்னை விட பெரிய முட்டாள் யாருமே இல்லை. தொழுதற்கு பிறகு கவலை இருக்கணும், அவ்வளவு மோசமானவன் ஆயிடுச்சேனா, நான் இவங்களுடைய பாராட்டு கேட்கறதுக்காக தொழு வச்சுட்டேனே, இவங்க வாய்ஸ் சரியில்லைன்னு சொன்னா எனக்கு துக்கமா இருக்கு, அழகா இருக்குன்னு சொன்ன உடனே எனக்கு சந்தோஷமா இருக்கு, இந்த வயசுல கூட இந்த நோய் போலையா எனக்கு, அந்த துக்கத்துடன் தான் இருக்கணும். அப்போதான் ஒரு அளவுக்கு சின்ன மூமின் தான். அப்போ உண்மையாக நான் வணங்குறது அல்லாஹ்வுக்காக இல்லையான்னு சொல்லி மறுமை நாள்ல தாங்க தெரியும். எவனாலும் சொல்ல முடியாது. அப்படி நான் தொழுறேன்னு சொல்லி நினைச்சிட்டா என்னை விட பெரிய முட்டாள் யாருமே இல்லை. அப்ப அல்லாஹ் தஆலா காண்பிப்பான், இந்த உலகத்திலே காமிச்சிருவான். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இவன் எனக்காக வணங்கினானா இல்ல வேற எந்த விஷயத்துக்காக பண்ணான்னு சொல்லி மரணிக்கிறதுக்கு முன்னாலே எல்லாருக்கும் முன்னால எல்லாம் காமிச்சிருவான் எதுக்காக அவன் பண்ணான்னு சொல்லி. அவன் நினைச்சிட்டு இருப்பான் எல்லாமே எனக்கு வலியுள்ளா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா மக்கள் சொல்லுவாங்க சீன் பாட்டிப்பா, அவன் ரொம்ப சீன் போடுறான்ப்பான்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் காப்பாத்தணும். இவன் அல்லாஹ்வுக்காக வணங்குறானா இல்லையான்னு தெரியல, ஆனா மலக்குமார்களுடன் சேர்ந்துட்டான். அப்போ மலக்குமார்களுக்கு எது கட்டளை இருக்கிறதோ அந்த கட்டளை இவனுக்கு கூட வரும் இல்ல. அப்போ எல்லா மலக்குமார்களுக்கு அல்லாஹ் தஆலா சொன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்குள்ள நான் என்னுடைய ரூஹ் ஊதுனதுக்கு பிறகு எல்லாமே ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சஜ்தா செய்யணும். லம் யகும் மினஸ் சாஜிதீன், சஜ்தா செய்கின்றவர்களில் அவன் ஆகவில்லை. அல்லாஹ் கேட்டான், மா மனஅக அல்லா தஸ்ஜுத இதா அமர்துக், நான் உனக்கு சஜ்தா செய்ய சொன்னப்போ நீ சஜ்தா செய்யாமல் இருப்பதற்கு எந்த விஷயம் உனக்கு தடையாக இருந்தது? எந்த விஷயம்? அல்லாஹ் என்னுடைய கட்டளை. கவனமா பாருங்க. அனா ஹைரும் மின், இந்த அனா இருக்கு பாருங்க, அல்லாஹு அக்பர். மரணிக்கிறதுக்கு முன்னால இந்த அனா இருக்கிற வரைக்கும் வணக்கங்கள்ல ருசி வரவே வராது. நான் செல்ஃப் சென்ட்ரிக் அப்ரோச். நான் உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரைனிங் சொல்றேன். பள்ளிவாசலுக்கு வந்த உடனே உட்கார்ந்த உடனே எனக்கு ரைஹான் பார்க்கிறாரு, எனக்கு ஜுபேர் ஹசரத் பார்க்கிறாங்க, இந்த பந்தாலேயே நான் போயிட்டேன் ஜீரோ. வலிமார்களை நான் பார்த்து இருக்கேன், அவங்க எந்த சஃப்ல இருக்காங்க கூட தெரியாது. இப்ப கூட இருக்காங்க, அக்பரி பள்ளிவாசல்ல கூட அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய ஜனாசால அவங்களுடைய முகங்கள் மீது என்ன அழகான சிரிப்பு இருந்தது நாம பார்த்தோம் அந்த காட்சியை. இந்த ஆசை வந்துச்சா, நான் பள்ளிவாசலுக்கு வந்துட்டேன், எனக்கு நோட் பண்றாங்க, எனக்கு பாராட்டுறாங்கன்னு சொல்லி வந்தா வேஸ்ட். இப்லீஸோட குழந்தை நான், ஆதமுடைய மகன் இல்ல. அப்போ இவன் நான் அவ்வளவு நேரம் வணங்கிட்டு இருக்கான். இப்ப கூட அந்த ஆனா ஹைரும் மின், நான் அவனை விட சிறந்தவன். இதான் பொறாமை. ஹலக்தனி மின் நாரி வ ஹலக்தஹு மின் தீன், நீ என்னை நெருப்பால் படைத்தாய், அவனை களிமண்ணால் படைத்தாய். பாருங்க, அல்லாஹ் தஆலா நமக்கு தெரிந்து கொள்வதற்காக கண்கள் தந்துள்ளான். பார்த்து தெரிந்து கொள்ளலாம், கேட்டு தெரிந்து கொள்ளலாம், தொட்டு தெரிந்து கொள்ளலாம், சுவைத்து தெரிந்து கொள்ளலாம், யோசிச்சு அறிந்து கொள்ளலாம். ஆனா சில விஷயங்கள் நம்மால் அறிந்து கொள்ள முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது. அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய கட்டளை வரும். புத்தியால் செய்ய முடியாத நேரத்தில் தான் அல்லாஹ்வுடைய கட்டளை வரும். அல்லாஹ்வுடைய கட்டளை வருது, அந்த அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நேர்மாற்றமாக நம்முடைய புத்தி இருக்குன்னு சொன்னா அந்த புத்தி தப்பு, அல்லாஹ்வுடைய கட்டளை கரெக்ட். இப்படிதான் ஒரு மோமின் வாழணும். இவனுடைய புத்தியில சிந்திச்சான், ஆமாங்க வண்டியில மண்ணு போட்டா வண்டி ஓட்ட முடியுமா? பெட்ரோல் தானே போடணும். பெட்ரோலால வண்டி போகுதா இல்ல நெருப்பால போகுதா? பாய் சயின்டிஸ்ட் யாராவது இருக்கீங்களா பாவா? பெட்ரோலால வண்டி மூவ் ஆகுதா இல்ல நெருப்பால வண்டி மூவ் ஆகுதா? பெட்ரோல் நெருப்பா மாறினதுக்கு பிறகுதான் இங்க மூவ் ஆகுது. பிரியாணி சாப்பிடுறோமே, மண்ணை வச்சு சாப்பிட்டுட்டு இருங்க, சாப்பிட முடியுமா? நெருப்பு இருந்தா தானே சாப்பிட முடியும். பல விஷயங்கள் நெருப்பால் முடியும். ஆனா அவன் பார்த்தான், நெருப்பு தானே சிறந்தது. நெருப்பு பாருங்க, எல்லா இடத்துல நெருப்பு தெரியுது, மண்ணு தெரியறது இல்லை. ஆனா இந்த புத்தி என்ன செய்யும் தெரியுமா? எது கண்ணுக்கு தெரியுதோ அதான் உண்மைன்னு சொல்லி நினைச்சிரும்.
ஆழ்ந்து பார்க்காது புத்தி. புத்தி எப்படி தெரியுமா? ஒருத்தர் மேல எனக்கு கோபம் இருந்துச்சுன்னா அவன் செய்யறது எல்லாமே தப்பா தெரியும். ஆமா, இவர் ஹசரத் மேல கோவம் வந்துச்சுன்னு சொன்னா ஓதுறது ஃபுல்லா போரா இருக்கும். அவர் மேல பிரியம் வந்துச்சுன்னு சொன்னா அவர் இன்னும் அழகா இருக்குன்னு சொல்லுவோம். இந்த புத்தி எப்பவுமே கரெக்டா டிசிஷன் எடுக்காது. இந்த புத்தி மேல இமோஷன்ஸ் சொல்லி இருக்கு. இமோஷன்ஸ், ஆங்கர், இந்த கோபம் அதெல்லாமே இருக்கு. புத்தி எப்பவுமே கரெக்டா போகாது. அப்போ இந்த புத்தி கரெக்டா போகணும்னு சொன்னா நான் யோசிக்கிறதும் அல்லாவும் அவனுடைய தூதர் சொன்னதும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா ஓகே, ஐ வில் கோ வித் மை பிரெயின், ஐ வில் கோ வித் மை திங்கிங். நான் என் புத்தி சொல்றது போல நான் போவேன். என்னுடைய புத்தி அல்லாஹ் தாலாவும் அவனுடைய தூதர் சொன்ன மாதிரி வரலன்னு சொன்னா என் புத்தி எங்கேயோ தப்பு பண்ணுது, அல்லாவும் அவன் தூதர் சொல்றதுதான் சரி. அவனுக்கு தெரிஞ்சிச்சு நெருப்பு செய்யறது தெரியும், மண்ணு செய்யறது தெரியாது. மண்ணுக்கும் நெருப்புக்கும் போட்டி வச்சா யார் ஜெயிப்பாங்க? நெருப்பால் மண்ணை எரிக்க முடியாது, ஆனால் மண்ணால் நெருப்பை அணைக்க முடியும். மண்ணு ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒவ்வொரு பொருள் இருக்கு. சமைக்கிறதுக்கு தீ வேணும், ஆனா அந்த சமையல்ல போடுறத எல்லா பொருள்களுக்கு மண்ணு வேணும். அதான் நீங்க பாத்தீங்க. அப்போ இந்த மண்ணு வணங்குறதுக்காக தீ தேவையில்லை, ஒரு வணக்கத்துக்காக மண்ணால் உருவாக்கப்பட்டவனாலதான் சரியாக வணங்க வேண்டும். ஏன்னா மண்ணு மேல வராது, மண்ணு கீழே தான் இருக்கும். அப்போ ஒரு அடியான், உண்மையான அடியான், நான் நிக்கிற நேரத்துல நான் எதுவுமே இல்லை என்று நினைத்தால்தான் அங்கேருந்து தான் இது இபாதத்தை ஆரம்பம் ஆகுறது. அப்போ முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடலுக்கு எது தோதுவாக இருக்கிறதோ என்று அல்லாஹ் பார்த்தான். அப்போ ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் தந்தது எல்லாமே சிறந்த விஷயங்கள். அப்போ ரசூலுல்லா படைக்கப்படுவார் என்றால் அதுக்காக அல்லாஹ் தாலா தேர்ந்து எடுத்தது எதுக்காக? மண்ணை தான் தேர்ந்து எடுத்தான். இப்போ கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்ணோடு தான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் மதீனா ஷரீஃபில். இதான் மண்ணுடைய சிறப்பு. இவனுக்கு தெரியல. அப்போ முதல் தப்பு நாம என்ன செய்யக்கூடாது? அல்லாவும் அவனுடைய தூதருடைய கட்டளை வந்த உடனே ये सब बातें यहाँ नहीं चलेंगे, नहीं, ये इब्लीस का बोलना है. இந்த ஹதீஸ் எல்லாம் இங்க யாராவது ஒருத்தர் யூஸ் பண்றதுக்காக ஹதீஸ் சொன்னா கூட ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னுடைய விஷயம், என்னுடைய பேச்சு, நான் ஆர்குமெண்ட்ல ஜெயிக்கிறதுக்காக ஹதீஸ் குரான் கொண்டு வராதீங்க. ஏன்னா அவன் முன்னால இருக்கிற கோவத்துல என்ன சொல்லிடுவான் தெரியுமா? இந்த ஹதீஸ் எல்லாம் வேணான்னு சொல்லிடுவான். முடிஞ்ச அளவுக்கு என் கூட யாராவது சண்டை இட்டா நான் அந்த நேரத்துல ஹதீஸ் எல்லாம் கொண்டு வர மாட்டேன். அவன் என்ன நினைச்சுக்குவான், நான் இந்த விவாதத்துல ஜெயிக்கணும்னு சொல்லி பிரச்சனைகள்ல முடிந்த அளவு கொண்டு வரக்கூடாது. அப்படி ஒருத்தர் ஹதீஸ் என்று சொன்னா, எனக்கும் என் தம்பிக்கு கொஞ்சம் விவாதம் நடந்துட்டு இருந்துச்சு 10-20 வருஷம் முன்னால. அண்ணன் தம்பி தான் நடக்கும் இல்லை. அந்த நேரத்துல நான் ஒரு ஹதீஸ்ன்னு சொன்னேன். அப்போ தம்பி அதெல்லாம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணான். எங்க மூத்த அண்ணன் சொன்னார், அவன் சொல்றான் இல்ல ஹதீஸ் ஹதீஸ்ன்னு சொல்லி வந்த உடனே அமைதி ஆயிடணும். இதான் ஈமான், இதான் ஈமான். அப்ப அந்த இப்லீஸுக்கு அது தெரியல, மலக்குமார்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இவங்க தான் கேட்டாங்கல்ல முதல்ல, யா அல்லாஹ் நீ படைக்க போற, அவர் ஃபசாது பண்ணுவான் எல்லாம் கேட்டவனுக்கு மலக்குமார்கள் தானே. தெரிஞ்சு கூட சஜ்தா செய்யணும்னு சொன்னா செஞ்சுட்டான். இவன் செய்யல. முதல் தப்பு என்ன? ஃபர்ஸ்ட் அந்த அனா இருந்துச்சு, நான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அழிவு அதான். ரெண்டாவது அழிவு என்ன? அல்லாஹ்வுடைய கட்டளை வந்ததுக்கு நம்ம எல்லாத்துக்கிட்ட அனா இருக்குங்க, நம்ம எல்லாத்துக்கிட்ட பொறாமை இருக்கு, நம்ம எல்லாத்துக்கிட்ட பெருமை இருக்கு. ஆனா அந்த நம்முடைய அந்த சிந்தனைகளுக்கு நாம குர்ஆனுக்கு முன்னால் எடுத்து வர்றோம், கை சேதமாக இருக்கிறது. சே, இந்த வயசுல கூட எனக்கு பொறாமை இருக்கே, சே இந்த வயசுல கூட எனக்கு பெருமை இருக்கேன்னு சொல்லி கை சேதம் வருது. இல்லை, கை சேதம் எப்போ வரும்னு சொன்னா நம்முடைய சிந்தனைக்கு நாம குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கு கம்பேர் பண்ணாதான் கை சேதமே வரும். ஒருத்தர் ஒரு வாழ்க்கையில அவன் செய்யற தவறுகள் மீது அவனுக்கு கை சேதமே இல்லைன்னு சொன்னா அவன் செய்யற விஷயத்தை அவன் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கு முன்னால கொண்டு கம்பேரே பண்றது இல்லை. முதல் தப்பு அவன் செஞ்சது என்ன? அனா இருந்துச்சுன்னா. ரெண்டாவது தப்பு என்ன? அவனுடைய சிந்தனை அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு எதிராக வந்தால் அவனுடைய சிந்தனையை முக்கியத்துவம் தந்தா அந்த மாதிரி நம்ம தரக்கூடாது. மூன்றாவது தப்பு என்ன? தப்பு நடந்துச்சு இல்ல, அல்லாஹ் மன்னிச்சிரல்லான்னு சொன்னோம்.
நான் எல்லாம் மன்னிப்பு கேட்கவே மாட்டேன். சில பேர் மன்னிப்பே கேட்க மாட்டாங்க வாழ்க்கையில. தப்பு பண்ணா கூட சமோசா சாப்பிடுங்க, சாரின்னு சொல்ல மாட்டாங்க. திட்டுட்டாங்க, தெரியும் தப்பு, குடும்பத்தில் எல்லாமே சொல்றாங்க நீதாண்டா தப்பு செஞ்சேன். இப்போ நான் போய் மன்னிப்பு கேட்டா நான் இப்லீஸோட மகனா இருக்க மாட்டேன். இப்போ நான் போய் வாங்க வாங்க பாயா சாப்பிட்டுட்டு வரலாம், அவர் பாயா கொடுக்கறதா சாரியா? சாரி சொல்லலை, அதுக்கு பதிலாக கேட்டா அல்லாஹ் எனக்கு கால அவகாசம் கொடு, இந்த ஆதம் அவருடைய பிள்ளைகள் உயிரோடு இருக்கின்ற காலம் எல்லாம் மறுமை நாள்ல எழுப்பப்படுகின்ற வரை, அவன் கேட்ட கால அவகாசம் எது வரைக்கும்? இலா யோமி யுபாத்தும் ஒரு ஆயத்துல வருது. அவங்க மறுமை நாள்ல எழுப்பப்படுகின்ற வரை அவங்களுக்கு வஸ்வசா சொன்னா தூண்டி விடுறது, கெட்ட விஷயங்கள் உள்ளத்துல போடுறது, அது செய்யறதுக்கு பர்மிஷன் கொடு. ஆனா அல்லாஹ்வுடைய கிருபை அது வரைக்கும் எல்லாம் பர்மிஷன் இல்லை, இந்த உலக வாழ்க்கை வரைக்கும் தான் உனக்கு பர்மிஷன். அப்ப கபர்ல கூட பர்மிஷன் கொடுத்திருந்தா என்ன இருக்கும்? மர்ரப்பு உட்கார்ந்து சொன்னா பக்கத்துல வந்து உட்கார்ந்துருவான். சின்ன வயசுல இருந்து அவன் பேச்சு தான் கேட்டுட்டு இருந்தோம். அது வரைக்கும் தான் அல்லாஹ் தஆலா தந்தான். ஒரு தஃப்சீர்ல வருது, கேட்டா அல்லாஹ் கொடுத்தான், வச்சுக்கோ, யார் உன்னை பின்பற்றுகிறார்களோ உன்னுடன் நரகத்துல நான் போடுவேன். ஆனா என்னுடைய அடியார்கள் யார் இருக்கிறாங்களோ அவங்கள் மீது உனக்கு எந்த ஒரு ஆட்சியும் இல்லை. திரும்பி போயிட்டே இருந்தான். பெரிய பவர் கிடைச்சிச்சுல உனக்கு. அல்லாஹ் தஆலா கூப்பிட்டான், இப்லீஸ் நான் உனக்கு இந்த ஒரு ஆற்றலை கொடுத்துருக்கேன், ஆனா ஆதமுடைய மகன்களுக்கு நான் என்ன கொடுத்தேன் தெரியுமா? அவன் மரணிக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னால கூட என்னிடத்தில் உண்மையான பாவ மன்னிப்பு கேட்டால் அவன் எத்தனை வருடங்கள் பாவம் செய்து இருந்தா கூட நான் அவனை மன்னித்து விடுவேன், நான் கவலைப்பட மாட்டேன் அவனுடைய பாவங்கள் எத்தனை இருந்தது என்று. இப்போ கொடுத்தது யாருக்கு அதிகமானது? ஒருவர் 70 வயசு தவறு செய்யறாருங்க, இப்லீஸ் 70 வயசு அவருக்கு தவறு செய்ய வைக்கிறான். 70 வயசு. திடீர்னு 70வது வயசுல ரமதான் வருது, அவருக்கு தெரியுது நான் பண்ணது எல்லாமே தப்புன்னு சொல்லி. அந்த நேரத்தில் அவர் அல்லாட்ட அல்லாஹ் 70 வயசு வீணாக்கிட்டேன், அல்லாஹ் நான் பாவி, அல்லாஹ் 70 வயசு நான் சினிமாலையும் பாட்டுலையும் தொழுவாம இருந்துட்டேன், அல்லாஹ் நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, அல்லாஹ் நீ மட்டும் எனக்கு மன்னிக்கலன்னு சொன்னா வாழ்க்கை போயிடும் சொல்லி உண்மையான கை சேதத்துடன் அந்த தவறுகளை தவறு என்று நினைத்து பாவ மன்னிப்பு கேட்டால் வல்ல ரஹ்மான் கூறுகின்றான், யப்ன ஆதமுடைய பிள்ளை, உன்னுடைய பாவங்கள் சேர்த்து வச்சா வானம் வரைக்கும் இருந்தாலும் நீ உண்மையான பாவ மன்னிப்பு கேட்டால் நான் மன்னித்து விடுவேன், நான் பார்க்க மாட்டேன் எத்தனை பாவங்கள் நீ செய்தாய் என்று. பாவ மன்னிப்பு கேட்டு இருக்கணும்ல, கேட்கல. சொன்னா ஃபபிமா அஹ்வைதனி, அல்லாஹு அக்பர், நீ எனக்கு வழி கெடுத்து விட்டா இல்ல, எனக்கு வழி தவற செய்தா இல்ல, பண்ணது இவன் தப்பு, அல்லாஹ் மேல போடுறான். லஅகுதன்ன லஹும் சிராத்தக்கல் முஸ்தகீம், உன்னுடைய நேரான வழி மேல நான் உட்கார்ந்துட்டு இருப்பேன். அதனாலதான் நேர்வழி காட்டுறேன்னு சொல்றவங்க எல்லாம் நல்லவங்க இல்ல. அவன் எங்கே உட்கார்ந்துட்டு இருக்கான்? இப்லீஸ் நேர்வழியில தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். சும்மலா நான் அவங்களுடைய முன் பக்கத்திலிருந்து வருவேன், பின்பக்கத்திலிருந்து வருவேன், வலது பக்கத்திலிருந்து வருவேன், இடது பக்கத்திலிருந்து வருவேன், அவங்களுக்கு வஸ்வசா பண்ணிட்டே இருப்பேன். அவனுடைய வஸ்வசா வரக்கூடாதுன்னு சொன்னா என்ன இருக்கணும்? அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இருக்கணும், அல்லாஹுக்காக வாழணும். இந்த 2 விஷயங்கள் இருந்துச்சுன்னு சொன்னா ஷைத்தான் அநேகமா தோத்து போயிடுவான். அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்துல இருக்கிறாரு, சந்தோஷமா தான் இருக்கிறாரு. அந்த சந்தோஷம் இல்லை, ஒரு நாள் தூங்கிட்டு இருந்தாரு. அவருடைய முதுகிலிருந்து அல்லாஹ் தஆலா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமை படைத்தான். அதுக்கு பிறகு சொர்க்கமே அவருக்கு சொர்க்கமா மாறிச்சு. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மனைவி வந்ததுக்கு பிறகுதான் வாழ்க்கை சொர்க்கமா மாறும். இல்ல ஹஸ்ரத், என்னுடைய மனைவி வந்தது பிறகு எனக்கு நரகமா மாறிச்சு ஹஸ்ரத். மனைவி ஷைத்தான் இல்லை, நான் ஷைத்தான். தன்னை காப்பாற்றுகின்றவன், நான் அந்நிய பெண்களுடன் தப்பான இதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்லி உறுதியா இருக்கிறவனுக்கு மனைவி ஹூரு போல தெரியும். கச்சரா எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறவனுக்கு மனைவி லங்கூர் போல தெரியும். புரியுதா? சரி, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கூப்பிட்டு சொன்னா, நீங்க சொர்க்கத்தில் இருங்க, என்ன வேணாலும் சாப்பிடுங்க, எது வேணாலும் செய்யுங்க,
அந்த ஒரு மரத்தை பக்கமும் போகக்கூடாது. அந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லல, அந்த மரத்தின் பக்கமும் போகக்கூடாது. இப்ப கூட நம்ம பாவம் விடணும்னு சொன்னா பாவத்தின் பக்கமே போகக்கூடாது, தவிர பாவம் போகக்கூடாது. சந்தோஷமா இருக்காங்க. இவன் ஸ்டார்ட் பண்ணிட்டான் இவனோட வேலை. இவன் வந்தான், வந்து சொன்னா, என்ன சொன்னாங்க, அவங்களுக்கு வஸ்வசா கொடுத்தான். எது? அவங்க இருவரும் சொர்க்கத்துல ஆடை இருந்துச்சு. என்ன ஆடைன்னு சொன்னா, இந்த நகை இருக்குல்ல நமக்கு, இது ஃபுல்லா ஆடையா இருந்துச்சு. முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மர்மஸ்தலத்தை பார்க்கல, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் பார்க்கல, ஃபுல் கவரா இருக்கு. அப்போ அவங்களுடைய இந்த ஆடைகள் கழட்டப்பட வேண்டும், அவர்களுடைய மர்மஸ்தலங்கள் அவங்களுக்கு வெளிப்பட வேண்டும் என்பதற்காக வஸ்வசா கொடுத்தான். அல்லாஹ் இது சாப்பிடக்கூடாதுன்னு எதுக்கு சொல்லவே இல்லை. ஆனா அந்த தக்கூனா மலக்கைனி அவ் தக்கூனா மினல் ஹாலிதீன், நீங்க இரண்டு மலக்குமார்களாக மாறி விடுவீர்கள் அல்லது நிரந்தரமாக இருப்பீர்கள், அதுக்காக தான் அல்லாஹ் தடை செஞ்சிருக்கிறான். சொல்ல அர்த்தம் என்னன்னு சொன்னா, சொல்லியிருக்காங்க, தப்பு பண்ணா பிரச்சனை இல்லை, புரியுதா? பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான்ல, ஆனா பண்ண உடனே நீங்க மலக்குமார்களா மாறிடுவீங்கன்னு சொல்லி அதுல இருக்கிற மார்க்கெட்டிங், அதுல இருக்கிற எது அழகாக படுத்து சொன்னா. அப்புறமா சத்தியமிட்டான், நான் சத்தியமிட்டு சொல்றேன், உங்களுக்கு நான் உபதேசம் தான் பண்றேன், உங்களுக்கு எதுவுமே நடக்காது. இதுக்கு முன்னாலே பொய்னா என்ன தெரியாது. நாம ஏமாத்துறோம், பிறந்ததுல இருந்து ஏமாற்றத்தை பார்த்துதான் நமக்கு தெரியும் பொய் சொல்றானான்னு சொல்லி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் பொய்னா என்ன தெரியாது, நல்லவரா இருக்கார், தீனோட பேச்சு பேசுறேன்னு சொல்லி இருக்கான், நான் உபதேசம் செய்யறேன்னு சொல்லி இருக்கிறான், பிளஸ் சத்தியமிட்டு சொல்றான். புரியுதாங்க? அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மேலே தப்பு இல்லை. ஒருத்தர் ஹஸ்ரத் சத்தியம் விட்டு சொல்றாரு போன, அப்போ என்ன ஆயிடுச்சு, அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனம் சொல்றான், ஃபனசியா ஆதம், அவனுடைய வஸ்வசா எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா, அந்த கட்டளை ஒன்று இருக்குன்னு சொல்லி இருக்குல்ல, அது மறந்துட்டாரு, வேணும்னு செய்யல, அந்த அளவுக்கு பேசினா. அது எதுவுமே நடக்காதுங்க, மலக்க மாறுறீங்க, நீங்க நிரந்தரமா இருப்பீங்க, அது இருப்பீங்கன்னு சொல்லி சில பேர் பேசுவாங்க. அந்த மாதிரி வாங்கிட்டு கடன் வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க, அந்த வாங்க அப்படி வாங்க, இன்னொருத்தர் மாசம் உங்களுக்கு 20 சொல்லி கொடுத்துருவாரு. இவர் கொடுத்தது பிறகு அப்புறமா நான் கொடுத்துட்டேனே, ஏன்பா கேட்டு கொடுத்தியா? கேட்கல. ஏன் கேட்கல? உதாரணத்துக்கு ரேஹான்கிட்ட போய் ஏமாந்துட்டாங்க. அப்புறமா என்கிட்ட கேட்குறாங்க, நீங்க ரேஹான் ஏமாத்த மாட்டேன், ரேஹானோட சச்சா தானே, நீங்க ஏமாத்திட்ட, இப்போ என்கிட்ட கேட்டு கொடுத்தியா? நீ இல்லை, அப்போ என்கிட்ட எதுக்கு கேட்குற? புரியுதா? அப்போ அவனுடைய பேச்சு அந்த மாதிரி இருக்கும், அந்த இப்லீஸோட பேச்சு அந்த மாதிரி இருக்கும். மறந்துட்டார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வே சொல்லிட்டா மறந்துட்டார் சொல்லி. இப்போ யாருமே ஆதம் அலைஹிஸ்ஸலாமை பத்தி தப்பா சொல்லக்கூடாது. அப்புறம் அல்லாஹ் தஆலா கேட்குறான், அது சாப்பிட்ட உடனே ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் முதல்ல சாப்பிட்டாங்க, எதுவுமே நடக்கல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சாப்பிட்ட உடனே அந்த ஆடைகள் கழட்டப்பட்டன. ஏன் சொல்லுங்க? ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சாப்பிட்ட உடனே ஏன் நடக்கல? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சாப்பிட்ட உடனே ஏன் நடந்துச்சு? கோல்ட் மெடல். ஏன்னா கட்டளை அந்த இருவருக்கு இருந்தது. இருவரும் மாறு செய்தால்தான் அந்த தண்டனை வருமே தவிர, ஒருத்தர் மாறு செய்தால் அந்த இருவரும் சாப்பிட்டாங்க, கழட்டப்பட்டுச்சு. சொர்க்கத்துடைய மரங்களுடைய இலைகளால் தன்னை மறைத்து கொள்வதற்காக பார்த்தாங்க, மரங்கள் எல்லாமே போன்னு சொல்லிட்டாங்க. போன உடனே ஆனா இவங்க இப்லீஸ் இல்லை, நவுசு பில்லா, இவங்க மனிதன். காலா, இருவரும் சொன்னார்கள், அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா அலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம். ரப்பனா, எங்களை படைத்த ஆள்பவனே, வலம்னா அன்ஃபுஸனா, நாம் நம் மீது, நம்முடைய உயிர்கள் மீது அநீதி செய்து விட்டோம், அதிகமாக நடந்து கொண்டோம். வஇல்லம் தக்ஃபிர் லனா, நீ எங்களை மன்னிக்கவில்லை என்றால், வதர்ஹம்னா, நம் மீது கருணை காட்டவில்லை என்றால், லனகூனன்ன மினல் ஹாசிரீன், நிச்சயமாக நஷ்டம் அடைகின்றவர்களாக நாம் மாறிவிடுவோம் என்று துவா செய்தார்கள். துவா செய்ததற்கு பிறகு அவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. இன்னொரு காரணம் இருந்தது துவா ஏற்றுக்கொள்வதற்காக. இன்ஷா அல்லாஹ் அதை அப்பயாவது பேசலாம். அப்புறம் அல்லாஹ் தஆலா சொன்னா, காலா பிது, இறங்குங்க, பாதுக்கும் லிபாதின் அதுவா, உங்களில் ஒருவர் இன்னொருவருக்கு எதிரியாக இருப்பான். இன்ஷா அல்லாஹ் எப்பாவது ஏன் எதிரியா இருப்பாங்க, முடிஞ்ச டைம் ஆயிடுச்சு, நாம பேசுவோம். கால ஃபீஹா தஹ்யவுன், அதுல தான், அந்த மண்ணுல தான், இந்த பூமியில தான் நீங்க வாழ போறீங்க.
கால ஃபிஹா தஹ்யவுனா வ ஃபிஹா தமூதுனா, அங்கேனா மரணிப்பீங்க, மின்ஹா துஹ்ரஜூன், மறுமை நாள்ல அங்கேருந்து தான் நீங்க வெளியேற்றப்படுவீர்கள். இப்போ நாம வந்துட்டோங்க. இங்க நம்முடைய அசல் ஊர் எது? சொர்க்கம். நாம சொர்க்கவாசிங்க. திரும்பி எங்க போகணும்? நாம சொர்க்கத்துக்கு போகணும் சேஃபா. நம்முடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொன்னா, போர்ச்சுகீஸ் ஸ்ட்ரீட்ல இருந்தோம், தப்பி தவறி அப்பா போய் கபிரஸ்தான்ல விட்டுட்டாரு. இப்போ கபிரஸ்தான்லயே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். கபிரஸ்தானுடைய எலும்புகள்ல விளையாடிட்டு இருக்கிறோம், கபிரஸ்தானுடைய இலை சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனா நம்முடைய வீடு கபிரஸ்தான் இல்லை, போர்ச்சுகீஸ் ஸ்ட்ரீட்ல இருக்கு. அதே மாதிரி நம்முடைய சொந்த ஊர் எது? சொர்க்கம். நாம எல்லாம் நிலம் எல்லாம் வாங்கணும்னா எங்க வாங்கணும்? சொர்க்கத்துல தான் வாங்கணும். இப்ப அங்க திரும்பி போகணும் இல்ல? அல்லாஹ் தாலா சூரா பக்ரால கூறுகின்றான், குல்லாபித்து பாதுக்கும் லிபாதின் அதுவும் ஃபைம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன், உங்களில் ஒருவர் இடத்துல நேர்வழி வந்தால், ஃபமன் தபியா ஹுதாயா, யார் அந்த நேர்வழியை பின்பற்றுகின்றானோ, ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவனுக்கு நாம திரும்பி போமா என்ற ஒரு பயமும் இருக்காது, அந்த நாம திரும்பி போக மாட்டோம் என்ற கவலையும் இருக்காது. ஆகையினால் இப்பெல்லாம் இப்லீஸ் நமக்கு கெட்ட விஷயங்கள் செய்ய சொல்றானோ, நமக்கு நரகத்தில போவிடாமல் செய்வதற்காக சொல்கின்றான். இதுல இருந்து பல விஷயங்கள் தெரிஞ்சிச்சு. முதல் குற்றம் இந்த நான் என்று வரக்கூடாது. நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறேன், என்கிட்ட இந்த நாவுடைய கெட்ட பழக்கம் இருக்கா இல்லையா தெரிஞ்சுக்கணும்னா என்ன செய்யணும்? ஒரு 10 நிமிஷம் நான் பேசுறது மொபைல்ல ரெக்கார்டிங் ஆன் பண்ணிடணும். இப்போ போய் நான் அப்துல் ரஹீம்கிட்ட பேசுகிறேன், மொபைலில் ரெக்கார்டிங் ஆன் பண்ணணும். ஆன் பண்ணதுக்கு பிறகு 10 நிமிஷம் கேட்கணும். நான் பேசுகிற நேரத்துல எல்லாம் கேட்கறாமாலும் மை கர்தாலா பை நான் வந்துச்சுன்னா, நான் யாரு? இப்லீஸோடைய குழந்தை மகன். கவலை வேணாம், அதமுடைய மகன் தானா? இனிமே என்ன செய்யணும்? நான் வந்தாலே சொல்லி இருந்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் பிரச்சனைனா, ரெண்டாவது பிரச்சனை அல்லாஹ்வுடைய கட்டளை வந்ததுக்கு பிறகு நீ சொல்லிட்டு போ, நான் செய்யறதுன்னா நான் செய்வேன், இது ரெண்டாவது பிரச்சனை. மூணாவது பிரச்சனை என்ன? குற்றம் செய்ததற்கு பிறகு பாவம் மன்னிப்பு சாரி கேட்டு திருந்திடணும். நாலாவது பிரச்சனை என்ன? அல்லாஹ் எது செய்யக்கூடாதுன்னு சொன்னானோ, யார் எவ்வளோ அழகாக பேசினா கூட அவன் பேச்சு கேட்கக்கூடாது. ஷைத்தான், ஃபீமேல் ஷைத்தான் போலிங்கி, அப்பா மேலே செலவு செய்யாதீங்க, அம்மா மேலே செலவு செய்யாதீங்க, உங்கள் அம்மா ரொம்ப மோசமானவங்க. அப்படியா? ஆமாங்க. என்னப்பா சொல்ற? ஆமா, உங்க அம்மா தான் உங்க பெரிய வில்லன், எதிரி. ஆனா 30 வருஷமா நான் எங்க அம்மா தான் எனக்கு எல்லாமே நினைச்சிட்டு இருந்தேனே. உங்களுக்கு என்னங்க தெரியும்? நான் கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் தெரியுது நீங்க ரொம்ப ஏமாற்றத்துல இருந்தீங்க. இப்படி சைத்தானுங்க எல்லாம் வந்தா கூட யாருடைய பேச்சு கேட்கணும்? ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு கேட்கணும். சைத்தான் சொல்லணும், உங்க அம்மா டிவி பாக்குதுங்க, உங்க அம்மா சினிமா பாக்குதுங்க, உங்க அம்மா திருடுதுங்க, உங்க அம்மா இது பண்ணுதுங்க, உங்க அம்மா இது பண்ணுதுங்க. அவன் சைத்தான் பேசிட்டே இருக்கும். சைத்தானுடைய எல்லாம் பேச்சு கேசிட்டு அந்த ரசூலுல்லாஹ் எனக்கு அம்மாவுடைய காலு தான் பார்க்க சொல்லி இருக்கிறாங்க. அம்மாவுடைய காலில் சொர்க்கம் இருக்கு. அவங்க என்ன பண்ணாலும் நான் அவங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவேன், அல்லா இடத்துல அவங்களுடைய ஹிதாயத்துக்காக கேட்பேன். ஆனா ஒருபோதும் என்னுடைய அம்மா வாழ்நாள் முழுவதும் சாராயம் குடிச்சிட்டு இருந்தா கூட என்னுடைய அந்த அம்மாவுடைய காலில் தான் எனக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று நினைத்தால் எந்த ஒரு ஷைத்தானும் எனக்கு ஏமாற்ற முடியாது. ஒரு 2 நாள் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசிட்டேன். இப்போ 4 இவர் 25 ஆக்கிடுறாரு, நம்ம உட்காரக்கூடாதுன்னு சொல்லி நினைக்க வேண்டாம். முடிந்த அளவுக்கு 4 சீக்கிரமாக நான் முடிப்பதற்கு முயற்சி செய்வேன். எங்க உள்ளத்துல வந்ததெல்லாம் எப்படிங்க தெரியுது உங்களுக்கு? நீங்களும் ஷைத்தானா? மனசுல இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியுது. இந்த ஷைத்தான் இல்ல, உங்க ஃபேஸஸ் அப்படி காமிச்சிச்சு. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.